எதிர்நீச்சல் செய்ய நேற்று எபிசோட் எப்படி போச்சு நடந்துச்சுன்னு பார்ப்போம். நேற்று எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா சக்தி ஜனனியும் ஐஸ்வர்யா காரன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. அங்கே பார்த்தா அந்த பையனோட அப்பா அம்மா வந்து என் பேர் ராங்கா பேசுகிறாங்க. நான் அப்பயே சொன்னேன் சார் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு, இவங்க தான் நம்மளே தேடி கண்டுபிடிச்சான்னு சொல்லி குட்டையை குழப்பிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் திட்டுறாரு, ஏம்மா காரணம்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்களா, நீங்களே தேடி கண்டுபிடிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. சார் சின்ன பசங்க சார் அப்படிலாம் காணாமல் போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன தெரியும் இந்த காலத்தில் காதலுக்கு இதில் என்னென்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. கடைசியில் ஜனனி சக்தியும் ஐஸ்வர்யா காணன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வராங்க. இங்கே பார்த்தா கதிர் வந்து ஆச்சு பூச்சும் கத்திக்கிட்டு இருக்கேன். பிள்ளைய பார்க்குற லட்சணம் இதானா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்ருக்கான். அப்போ ஞான வரேன், இப்போ எதுக்கடா கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து கதிர் சொன்னால் உனக்கு விஷயமே தெரியாதையா, உன் பொண்ணை காணாயா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஞானம் வந்து பதறிக்கிட்டு இருக்கேன். உடனே கதிர் வந்து சமாதானப்படுத்த மாதிரி கூப்பிட்டு போகிறான். வா நம்ம போய் தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இங்கிட்டு பார்த்தா சக்தி ஜனனி வீட்டுக்கு வராங்க. வரவங்க ரேணுகா கேட்குறாங்க, என்ன ஜனனி பொலிட்டிஷியன் பண்ணீங்களே ஐஸ்வர்யா கிடைச்சிட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே தேடியும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா ரேணுகா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா கதிர் வந்து ஞானத்தை சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னை பற்றி சக்தி ஒன்றை என்ன சொன்னானோ எது சொன்னானோ தெரியாது, ஆனால் உனக்கு கூட பிறந்த ஒன்றாக தான் பார்க்குறேன், உனக்கு நல்லதாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எப்படியாவது நம்ம ஐஸ்வர்யா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யாருக்கும் கால் பண்ணி, என் பொண்ணு காணாயா, நீ உடனே கண்டுபிடிச்சி சொல்லியா அப்படின்னு அவன் ஃபோன் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே எபிசோடு முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படிங்க பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச எனக்கு லைக் கொடுங்க. தேங்க்யூ.